எந்த ஒரு கொள்கையுமே பேசாம மக்களுக்கான மாநில உரிமைகளுக்கான பிரச்சனையில களத்துல நிக்காம ஒன்றிய அரசை எதிர்க்காம எந்த ஒரு செயலுமே செய்யாம முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோட ஆதரவை பெற்று தனி கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் தாவேக அரசு. இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. இதற்கான அழைப்பிதழை ராதவஜன் அவர்களும் புசியானந்த் அவர்களும் நேர்ல போய் கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நாளைக்கு ஸ்மூத்தா நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப உட்பட எல்லா இடதுசாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்கணும்னு சொல்லி நாங்கள் துணை நிற்போம் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த விஷயம் என்பது எப்ப சர்ச்சையாக மாறுதுன்னா, இந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் கூட்டணிக்குள்ள போயிட்டு அப்புறமாவோ இடதுசாரிகள் எவ்வாறு மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார்கள் அதை வந்து டேட் வைஸா போட்டு இன்னைக்கு இன்டர்நெட்ல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க பிரசிடென்ட் ரூல் உள்ள வந்துடக்கூடாது, அவங்க ஒரு RSS மற்றும் பிஜேபியோட பிள்ளைகள்னு தெரிஞ்சோ நாங்க உள்ள போறோம், ஏன்னா இங்க பிரசிடென்ட் ரூல் உள்ள வந்துடக்கூடாது, நாங்க போறோம்னா இங்க குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் வந்து அரங்கேறி விடும். இப்ப நாங்க 4 பேர் உள்ள போறோம்னா இங்க அதிமுக இருக்கக்கூடிய 20 பேர் உள்ள வந்துருவாங்க, அதை நாங்க தடுத்திருக்கோம்னு சொல்லி இடதுசாரிகள் பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் வெளிப்படையாக நடக்குது. நீங்க அந்த கூட்டணிக்கு ஆதரவு தர போறீங்களே அப்படின்ற கேள்வி முன்னெடுத்து வரும்போது கரெக்டா டேட்டோட சொல்லணும்னா 29/6 அன்று திருமாவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல், இது ஜனநாயக சக்திக்கு உகந்தது அல்ல, எதன் அடிப்படையில் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி அதிமுக வந்து இந்த உட்கட்சி பூசல்கள்லாம் போயிட்டு இருக்கு, இது எளிதாக கடக்க முடியாதுன்னு சொல்லி நேரடியாக தாவேக அரசை பார்த்து இது தவறான ஒரு செயல்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கிட்ட தனது கருத்தை சொல்லியிருந்தாரு. ஆனா 30/6 அன்னைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, இது குதிரை பேரம்லாம் கிடையாது, நீங்க இதை குதிரை பேரம் பேசுறதை தாண்டி முதல்ல அதிமுக என்ன நடக்குது அதை பத்தி பேசுங்க, அங்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதிருப்தியில வெளியே வராங்கன்னா அங்க தலைமை சரியில்லை, அதன் காரணமாக தான் வெளியே வராங்க, அதனால தாவேக அரசை சீண்டாதீங்க அப்படின்ற வகையில தான் அவரோட ஸ்பீச் என்பது இருக்கு. அதனால தொடர்ந்து எல்லாருமே பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்து வராங்க. அன்னைக்கு நாங்க இதை கண்டிக்கிறோம், இது வந்து குதிரை பேரத்தை நாங்க தடுப்போம் அப்படின்னு பேசியிருந்தீங்க, இன்னைக்கு வந்து அது ஒரு உட்கட்சி பூசலாக மாத்துறீங்களே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வச்சுட்டு வராங்க. அடுத்ததா இதே விஷயத்தை இந்த மாதிரி ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்த அதிமுகவும் தாவேக நோக்கி நகருது, இது ஒரு வெளிப்படையான குதிரை பேரம் இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது சண்முகம் ஐயா என்ன சொல்றாருன்னா, எத்தனை எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க இதுவரை அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகையாளர்கள் ஒரு 5 பேர்னு சொல்றாங்க, 5 பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்ற கேள்வியில முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 பேர் வந்தா குதிரை பேரம் இல்ல, 50 பேர் வந்தா மட்டும்தான் குதிரை பேரமா அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. இப்ப இங்க இருந்து எத்தனை பேர் வந்தாலுமே மக்கள் தாவேக அரசு வேண்டாம் என இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதையும் மீறி இவங்க அந்த மக்களை ஏமாற்றி விட்டு மக்களோட தீர்ப்புக்கு எதிராக ஒரு கட்சியில போய் இணைகிறாங்க. இது வெளிப்படையான ஒரு குதிரை பேரம். இதை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 5 பேர் தானே வந்திருக்காங்க, இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு என்பது இருக்கு. 5 பேர் வந்தாலும் 50 பேர் வந்தாலும் குதிரை பேரம் என்பது குதிரை பேரம் தான். இவங்க எல்லாருமே வந்து அடுத்த 5 ஆண்டு காலங்களுக்கு இந்த ஆட்சி நிலையாக போக நாங்க வந்து துணை நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த குதிரை பேரம்லாம் நடக்குதுல, இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் பிரச்சனையா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு சிக்கல்லாம் இருக்கு. இதையும் தாண்டி இந்த குதிரை பேரம் என்பது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடும்னா, இடதுசாரிகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும். ஆனா இதை யார் கண்டிச்சு பேசுறான்னு பாத்தீங்கன்னா, திமுக கண்டிச்சு பேசிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையுமே அதிமுக பலவீனமானால் அது திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான், அவங்க வந்து எந்த ஒரு உழைப்புமே போடாம ஒரு பிரதான கட்சி அழிந்து விட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக இடதுசாரிகள் பேச வேண்டிய கருத்துக்களை திமுக தொடர்ந்து தனது கண்ணங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அவங்க பேசுறாங்க குதிரை பேரம் நடத்துவது என்பது தப்புன்றாங்க. இப்ப இதற்காக இடதுசாரிகளுக்கு தான் சிக்கல் நம்ம சொல்றோம்னா, இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தொடர்ந்து வந்து தாவேக்கால இணைக்கக்கூடிய வேலைகள்ல அந்த அரசு மும்முரமா செயல்பட்டு வராங்க. இதனால வருங்காலத்துல வந்து இப்ப இடதுசாரிகள் ஏதாவது ஒரு முரண்பாடுகளை ஏதாவது கேள்விகளை அரசை நோக்கி முன்வைத்தால் நீங்க கூட்டணியிலிருந்து தாராளமாக வெளியேறலாம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு அரசு கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா திருமாவளவன் பேசியிருந்தாரு, நான் கூட்டணிலாம் இல்ல, நாளைக்கே எங்கள் கொள்கைக்கு மாறாக ஏதாவது விஷயங்கள்ல தாவேக அரசு செயல்பட்டால் நாங்க நிச்சயமாக இந்த ஆதரவை திரும்ப பெறுவோம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதன் காரணமாக நாளைக்கு நம்ம பாஜகவை எதிர்க்க போறது இல்ல, மாநில உரிமைகளுக்காக பேச போறது இல்ல, எதுக்குமே நம்ம பேச மாட்டோம், இந்த மாதிரி இடதுசாரிகள் ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பெரும்பான்மை அரசியலே நம்ம இருந்துருவோம், எப்பவுமே இடதுசாரிகள் எப்போ உள்ள இருப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற பயத்தில் இருக்க முடியாது, அதனால அதிமுக எம்எல்ஏக்களை உள்ள இழுத்துக்கலாம், நாளைக்கு உங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா மீண்டும் இவங்களை வெளியே அமுச்சு விட்டுட்டு இவங்க வந்து ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி, இப்ப டிஎம் கிட்ட காசு வாங்கிட்டு மறுபடியும் போயிட்டாங்க, இந்த அல்லு சில்லு இந்த போன்ற வார்த்தைகளை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அதற்கான ஸ்கிரிப்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த குதிரை பேரத்தால பாதிக்கப்பட போகிறவர்கள் என்பவங்க இடதுசாரிகள் தான். ஆனா இவங்க இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த கூட்டணியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நாங்க மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற போறோம், நாங்க ஒரு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்க போறோம்னு சொல்லி தான் இந்த கூட்டணிக்குள்ள போறாங்க. இப்ப இடதுசாரிகளை நோக்கி யாரும் வைக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த கூட்டணியை விட்டு தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் காரணமாக நாங்க வெளியே போறோம்னு சொன்னீங்க. இங்க ஒரு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருந்துச்சு. தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கத்துக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த கூட்டணி எவ்வாறு வலுவாக எதிர்த்தார்கள், அது திருப்பரங்குன்றத்துல இருந்து இப்ப முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இருந்து எல்லா விஷயமும் நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த கூட்டணியை விட இங்க தாவேக அரசு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுட்டாங்க, அதன் காரணமாக நாங்க உள்ள போறோம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்களை இடதுசாரிகள் சொல்லி ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என்பது அனைவரிடத்துமே இருக்கு. நான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத ரீதியான வர சிக்கல்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே தாவேக அரசு இதுவரையுமே பேசுனதில்லை. சரி, இப்போ இங்க ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்களே, இந்த கூட்டணியோட நோக்கம் என்னன்னா, நீங்க மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க யார் எதிர்க்க போகிறீங்க? இந்த கூட்டணியோட எதிரி யாரு? இப்ப மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணினா திமுக என்பது ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் பண்றவங்களா? அப்ப அதுவும் மாநிலத்துக்குள்ள இல்ல, தேசிய அளவிலான ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு பண்ணவங்க தான் திமுக அரசு. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே நீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குறீங்க, உங்களோட எதிரி என்பது திமுக இல்ல, அப்ப நீங்க நேரடியாக பாஜகவை எதிர்க்க போகிறீங்களா? அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி உருவாக்குறோம் என்பது பாஜகவோட கண்ணை உறுத்தும். இதே மாதிரியான இப்ப இந்த மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருந்தாங்களே, இந்த கூட்டணியை பலப்படுத்திருந்தாங்க, இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தாங்கன்னா பாஜகவுக்கு அது பொறுத்திருக்கவே முடியாது. எப்படினாவது இந்த கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, இந்த அரசை வீழ்த்துவதற்கான பல்வேறு சதித்திட்டங்களை போட்டிருப்பாங்க. ஆனா இன்றைய வருமே விஜய் அவர்களோட இந்த அரசை விமர்சித்தோ அங்கங்க ஒன்று ரெண்டு பேர் பாஜக வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல விமர்சனம் பண்ணிப்பாங்களே தவிர இதுவரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக யாரையுமே விஜயோட அரசை பார்த்தோ ஆட்சியை பார்த்தோ கேள்வி கேட்கவே இல்லை. ஸோ இவர் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு, இதற்கான எதிர்ப்பு என்பது ஏன்னா இந்த கூட்டணி கட்சியில சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ரொம்ப வலுவாக பிஜேபி எதிர்ப்பை பேசியவர்கள், நிலைநாட்டியவர்கள். இன்னைக்கு அவங்களை இந்த கூட்டணிக்குள்ள வச்சிருக்கீங்களே, இது பாஜக கண்ணையா இன்னும் உறுத்தாம இருக்கு, அவங்க எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி தான் பாஜக விரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா தாவேகா என்பது பிஜேபியோட பி டீம் சொல்லி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் விட வெளிப்படையாக முதல்ல பேசுனது திருமாவர்கள் தான். அவர் தான் வெளிப்படையாக பேசியிருந்தாரு. தாவேகா என்பது பிஜேபியோட பி டீம், தத்து பிள்ளைகளாக செயல்படுறாங்க, அதுவும் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் சொன்னாரு. இன்னைக்கு அவங்க எங்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க, அதனால அவங்க பிஜேபியோட பி டீம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் நம்பி போறோன்ற முடிவை நீங்க எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை தீட்டுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளோட ஆதரவை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள், நாங்கள் முற்போக்கு அரசாங்கத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்ற போர்வையை போட்டுட்டு தாவேக அரசு இருக்கிறாங்க. அதனால இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக எதற்காக விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டுறாங்க? சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எப்படி பாஜக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை வீழ்த்தணும்னா இன்னொரு கட்சியை உருவாக்கி அவர் அதை அழிச்சிட்டு போட்டோம். அதுக்கப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எந்த ஒரு கொள்கையுமே எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அரசும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள ஈஸியாக போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தள்ளி விட்டு நாங்கள் ஆட்சி பிடிச்சிப்போம். இந்த விஷயம் தான் நடந்துச்சு. இப்போ இதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்களா? இங்கே திமுகவை அவங்க வந்து அழிக்க முடியல, அவங்களோட வீழ்ச்சியை வந்து அவ்வளோ ஈஸியாக நிலைநாட்ட முடியல. அதன் காரணமாக தாவேகா என்ற அரசு உள்ள வராங்க. அவங்கள வந்து எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் அரசியல் செய்யட்டும், திமுகவை அவங்க தோற்கடிக்கட்டும். அப்புறமா எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை யூஸ் பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இவர்கிட்டயும் பார்த்தோம்னா ஒரு உறுதியான கொள்கை ரீதியான கோட்பாடு என்பது எதுவுமே இல்லை. அந்த அரசு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு அரசாக இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க விஜயும் பார்க்கிறார்களா அப்படின்ற கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்பது இருக்கு. சரி, இப்ப விஜய் அவர்கள் பிஜேபி எதிர்க்க போறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க, எடுத்தாப்புல நம்ம அப்படி பேசக்கூடாது. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க கண்ணை மூடிக்கொண்டு பாஜகவை எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. அப்ப நாங்க கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க மாட்டோம் நீங்க சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னாடி திமுக அரசு கண்ணை மூடிக்கொண்டு பாஜகவை எதிர்த்தாங்களா? என்ன விஷயத்த சொல்ல வராருன்னா, அவங்க காரணமே இல்லாம சும்மா பிஜேபி எதிர்ப்புனே பேசினாங்க நீங்க சொல்ல வரீங்களே. ஏதாவது ஒரு 4 விஷயங்கள், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனா இதெல்லாம் பாஜகவை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 லிஸ்ட்டை நீங்க லிஸ்டோட போட்டு பேசினீங்கன்னா மக்கள் ஈஸியா அதை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரியான டேட்டா என்பது அவர்கிட்ட இல்லை. இப்ப டீலிமிட்டேஷனுக்காக போராடினாங்க, எஸ்சிஆருக்காக போராடினாங்க,
போராடினாங்க, இஸ்லாமியர்களோட உரிமைகளுக்காக போராடினாங்க, நீட்டுக்காக போராடினாங்க, இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இது எல்லாமே திமுக அரசு என்பது கண்ணை மூடிக்கொண்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை செஞ்சாங்களா? அந்த மாதிரியான ஒரு 4 லிஸ்ட்டை நீங்க போட்டு காட்டுங்க. அப்ப தாவேக அரசை பொறுத்தவரையுமே பிஜேபியை எதிர்க்கலாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க மேல வந்து ஒரு நல்ல அபிமானத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய இடதுசாரிகள் எல்லாருமே போயிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு அவனோட பெரும்பான்மை என்பது இப்போ இந்த 118 அப்படின்ற மெஜாரிட்டியை பெறுவதற்காக தான் தாவேக அரசு இடதுசாரிகளோட நிலைப்பாட்டை நாடினார்கள். இப்போ இந்த விஷயத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவங்களே இப்போ அந்த சொந்த கட்சியை ஒரு தனி பெரும்பான்மையாக ஒரு 120 இடங்களை வென்றிருந்தால் இடதுசாரிகளோட ஆதரவை அவங்க தேடி இருப்பாங்களா? அப்போ அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நல்லாவே தெரியுது ஒரு சந்தர்ப்பவாதியான ஒரு கூட்டணி என்பது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கக்கூடிய இடதுசாரிகள் அவங்க உண்மையாலே பாஜக நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா, அவங்க சனாதனத்தை எதிர்க்கிறாங்களா இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும்.